ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன மிஸ்ரி கொண்டு வந்துருக்குன்னா மகுடம் உயிரத்தை பார்க்க போகிறேன். இந்த படத்தோட கதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து என்ன 2 கேரக்டர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இது நம்ம விஷால் வந்து ஒன்று அப்பா கேரக்டர், ஒன்று மகன் கேரக்டர். மகன் கேரக்டரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மகன் கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியான அழகான ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு 2 குழந்தைங்க இருக்குது. அவங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, மகன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார் செகண்டில் வாங்குறாங்க. ஃபேமிலியாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுனால வாங்கிட்டு டூரெலாம் போயிட்டு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அப்பாவோட வில்ல கேங்க அடியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மகன் காரை வந்து சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம அப்பா கதையை பார்த்து நம்ம மகனுக்கு தெரிய வருது, மகன் வந்து பிரிஞ்சிருந்திருக்காரு. நம்ம அப்பா இப்படி வெளில தெரிஞ்சு சின்ன வயசில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, மகன் இருக்கால, மகையோட ஃபேமிலி வந்து அப்பா பொண்ணு மாமா ஒய்ஃபு இறந்துருவாங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா பார்த்தீங்கன்னா அப்பாவை வந்து கொல்றதுக்காண்டி அடியாளெலாம் வருவாங்க. நம்ம அப்பாவை புரிஞ்சுக்காமல் நம்ம விசால் மகன் வந்து அப்பா விட்டு தள்ளியாக இருப்பார். அப்புறம் அப்பாவோட அடையாளி ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, நான் அம்மா அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்பா எந்த தப்பு பண்ணல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மகன் என்ன பண்ணுறான்னா, நம்ம அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறக்க வரும்போதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஒரு சரக்கு என்ன பார்த்தீங்கன்னா சரக்கு கப்பல் பற்றி நம்ம வில்ல கேங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு வீட்டில் தனியாக இருக்கும்போது தீபாவளினால இருக்கும்போது என்ன பண்ணான்னா, அடையாளம் அருமையில் இல்லை. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அப்பாவை கொன்றாரு. நம்ம வில்ல கேங்கை வந்து வில்ல கேங்கை கொல்லும்போது மகன் கரெக்டாக அவங்க அப்பா பாசத்தெல்லாம் புரிஞ்சுட்டு அப்பா மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது அவங்க அப்பாவை கொல்றாங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சரக்கு கப்பல் வந்து விற்க போகிறாங்க. மறுபடியும் அந்த அப்பா இருக்கும்போது அந்த ஏரியாவில் வந்து அந்த சரக்கு கப்பல் வெளியே போகலை. இந்தியாவுக்கு விட்டு ஊரை விட்டு வெளியே போகல. அவங்க அப்பா கொண்டுட்டு அந்த சரக்கை வெளியே வில்ல கேங்க என்ன பண்ணிட்டேன்னா, சரக்கை வந்து வெளியே கொண்டு போறியா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்களே, அதனால் அவங்க மகன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சரக்கு கப்பலை வந்து மறுபடியும் வெளியே போக விடலை. இதான் இந்த படத்தோட கதை கைஸ். லாஸ்ட்டாக அந்த வில்லனை கொல்ல போகிறாங்க. லாஸ்ட்டாக என்ன ஆச்சு, அப்பாவோட பவர் வந்து இவர் எடுத்தாரா இல்லையா, இந்த படத்தோட கதை கைஸ். படம் சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். படம் தமிழ் டப்பில் இருக்குது. ஒரு ஃபேமிலியான மூவிஸ் தான். இது அந்த படத்தோட கதை கைஸ். மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பை கைஸ்.